மண் வீடு கட்டுற சீரீஸில் இப்போ தான் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்கோம். பேஸ்மெண்ட் போட்டு மண் ஃபில் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா 2 நாளில் வந்து இந்த அளவுக்கு கட்டுறதை ஏற்றிட்டாங்க. மண் வீடு கட்டுறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத மாமா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். செம்மண் வந்து இப்போ 10 தட்டு போடுறோம்னா மண்ணில் வந்து ஒரு 6 தட்டு கலக்கணும். காலில் அந்த மாதிரி தண்ணி ஊற்றி குழப்பி முடிச்சா மட்டும் தான் அந்த மாதிரி சாஃப்டாக வரும். 10 நிமிஷத்தில் வச்ச நிமிஷத்தில் அடுத்து கல் எடுக்க முடியாது. சிமெண்ட் வந்து கல் எடுத்துடலாம். ஓகே, எடுக்க முடியாது. 10 நிமிஷம் கல் எடுக்க முடியாது. சிமெண்ட் கட்டடம் எவ்வளோ ஸ்பீடாக கட்டுவாங்களோ அதே அளவுக்கு ஸ்பீடாக ரொம்ப நுணுக்கமாக வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த மண் வீடு கட்டுற சீரீஸில் இப்போ தான் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்கோம். ஸோ ஃபவுண்டேஷன் மட்டும் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, மண் வீடு கட்டணும்னு ஒரு ஐடியா. பட்டு நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்தே நம்ம மண் வீடாக கட்டிட முடியாது, ஏன்னா இப்போ இருக்க கால சூழ்நிலைக்கு. அதனால் ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் மாம்ஸ் என்ன ஐடியா கொடுத்தாருன்னா, அது மட்டும் காங்கிரீட்டில் போட்டுடலாம், அது லைஃப் லாங் இருக்கட்டும். ஸோ மேலே வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபர்தராக டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா மண் வீடு கட்டுறதுக்கான மண் ரெடி, செங்கலும் வாங்கியாச்சு. செங்கல் பார்த்தீங்கன்னா மிஷின் கட்டிங் கிடையாது, கையிலேயே கட் பண்ண செங்கல். அதனால் அதுலேயும் நாங்கள் காசு கட்டிங் பண்ணிட்டோம். ஸோ இது மண்ணை வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது, நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு மட்டும் சொல்லுங்கள். எர்த்து பீம் போட்டாச்சு. எர்த்து பீம் போட்டு ஒரு 1.5 அடி பேஸ் மட்டம் போட்டிருக்கு. பேஸ் மட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெல்ட் போடுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அது மண் சவர் கட்டுறது தான். எல்லா பக்கமுமே மழை பெஞ்சால் கரைஞ்சிரும். அதனால தான் வந்து கீழே பேஸ் மட்டத்தை மட்டும் சிமெண்ட்டில் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மண் சவர் ஆரம்பிக்க போகிறோம். நாளைக்கு வந்து பெல்ட்டு காங்கிட்டு போட போகிறோம். இப்போ அதுக்கு அடுத்து தான் உள்ள பேஸ் மட்டம் மண் ஃபில் பண்ணிட்டு செம்மண் சவர் கட்ட ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் 2 நாளில். நம்ம வேலை ஆரம்பிச்சனைக்கே மழை பெஞ்சிச்சு. ஸோ இந்த மண் வேலை ஆரம்பிக்கிறப்ப மழை பெய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே இருக்க மண் எல்லாத்தையும் வந்து இந்த பேஸ்மெண்ட்டில் வந்து ஃபில் பண்ணிவிடுவோம். ஸோ நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸ் சீ டுமாரோ. கைஸ், இன்றைக்கி என்ன ஒர்க் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்மெண்ட் குழிக்குள்ளே வந்து மண் நிரப்புற வேலை தான். மேன் பவர் இருந்தாலும் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஜேசிபி வர சொல்லிட்டோம். அவங்க ஒரு 2-3 ஹவர்ஸில் முடிச்சிருவாங்கன்ட்டு. ஹே கைஸ், இன்றைக்கி வந்து 6th டே. பேஸ்மெண்ட் போட்டு மண் ஃபில் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா 2 நாளில் வந்து இந்த அளவுக்கு கட்டுறதை ஏற்றிட்டாங்க. மண் வீடு கட்டுறதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத மாமா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மணல் கலக்கும் போது தான் இது வந்து நல்லா கொலன்னு ஆகுமா, இந்த மாதிரி ஆகும். ஸோ இது என்ன ரேஷியோவில் கலக்கணும்? இதான் செம்மண் எடுத்துக்கிட்டிங்கன்னா, செம்மண் வந்து இப்போ 10 தட்டு போடுறோம்னா மண்ணில் வந்து ஒரு 6 தட்டு கலக்கணும். 6 தட்டு கலக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அது வந்து செம்மண் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாங்கட்டியாகவும் வரும், கெட்டியாகவும் இருக்கும். ரெண்டும் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் தான் அதை அடுத்து மம்பட்டியில் இழுத்து விட்டு தண்ணி ஊற்றி கலவை மாரி மம்பட்டியில் போட்டு தேய்ச்சாலும் ஆகாது. காலில் அந்த மாரி தண்ணி ஊற்றி குழப்பி முதிச்சா மட்டும் தான் அந்த மாதிரி சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுத்து வேலையை செய்ய முடியும். அதுக்கு முன்னால் என்ன செய்வோம்னா, இந்தமாரி பண்ணி வச்சு பானம் பண்ணி வைப்போம். முத நாள் இந்தமாரி எல்லாமே ரெண்டுமே மிஸ் பண்ணி அப்படியே கும்மலாக சேர்த்து வச்சு மறுநாள் தான் எடுத்து வேலை பார்ப்போம். இந்த மாதிரி இது முத நாளே பாடம் பண்ணி வச்சுருவோம். காமராசனை வந்து மும்பரமாக வேலை பார்த்துட்ருக்காரு. அவரை கொஞ்சம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவோம். நான் எத்தனை வருஷமானா மண் வீடு கட்டுறீங்க? 20 வருஷமாக பண்ணிட்டு. ஓகே. அதாவது நாங்கள் வந்து ஒரு மாதமாக இங்கே ஆள் தேடினோம். கோயம்புத்தூரில் இந்த வேலை பார்க்குறக்கு ஆளே கிடையாது. ஸோ அதனால தான் மாமாவோட தயவில் மதுரையிலேருந்து ஆள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னோம். எதிர்பார்க்காத வேலையை வந்து முடிச்சிட்டாங்க. ஒரு சிமெண்ட் கட்டடம் எவ்வளோ ஸ்பீடாக கட்டுவாங்களோ அதே அளவுக்கு ஸ்பீடாக ரொம்ப நுணுக்கமாக வேலை பார்த்துட்ருக்காப்புல. நான் இதோட லைஃப் எப்படின்னா, லைஃப் இது வந்து 2 தலைமுறை கூட இருக்குங்க. அப்புறம் 6 வருஷம் இருக்குங்க. போதும்ல. அதாவது நான் யோசிச்சது இந்த இடத்துக்கு தகுந்தாப்புல ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி வீடு இருக்குன்னு நினச்சேன். போதும், 2 தலைமுறைக்கு இருந்தாலே அதுவே போதுமானது. அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம பேஸ்மெண்ட்டே போட்டோம். ஈவன் பேஸ்மெண்ட்டுமே நம்ம ட்ரை பண்ணியிருந்துக்கலாம் மண்ணிலேயே. பட் ஆனால் இங்கே அடிக்கடி மழை பெய்யும் அப்படின்னால அது கரைஞ்சி போயிடக்கூடாதுன்றக்காக பேஸ்மெண்ட் மட்டும் காங்கிரீட்டில் போட்டோம். ஸோ அண்ணன் வந்து ஒரு 3 நாளாக இங்கே தான் ஒர்க் பண்ணிருக்காப்புல. இவங்கெல்லாம் ஒரே டீமு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த மண் வீடு எவ்வளோ நாளாக கட்டுறீங்க? இது வந்து நான் வந்து ஒரு 20 வருஷம்
இது 20 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதோட சிறப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கண்ணா. இந்த மண் வீடு கட்டுறதுனால என்ன பயன்? அந்த காலத்தில் வந்து கருணக்கல் போட்டு கட்டுவாங்க. ஆமாம், அது வந்து ஒரு நேரம் வந்து இதாகிடுச்சு. ஓகே. இப்போ வந்து நம்ம இப்போ இந்த காலத்தில் வந்து இப்போ பெல்ட் போட்டு காங்கிரீட் போட்டு கீழே கம்பி இறக்கி, ஓகே, அதுக்கு தக்கன நம்ம என்ன வலு வேணுமோ அதை தக்கன செய்யணும் சார். இதுவுமே சொல்லப்போனால் உங்களோட ஐடியாவிலையும் தான் இந்த மாதிரி வந்திருக்கு இல்லையா? சார். ஸோ இதே நம்ம இந்த பெல்ட் போடாமல் இதவே பேஸ்மெண்ட்டாக வச்சா அதோட லைஃப் எந்த அளவுக்கு? லைஃப்பில் வந்து வெயிட் உட்கார இதாகிடுச்சு. ஓகே, சரிங்கண்ணா. இது சிமெண்ட்டை விட இதோட grip நம்ம கம்பேர் பண்ணோம்னா எப்படின்னா இருக்கும்? இது வந்து 10 நிமிஷத்தில் வச்ச நிமிஷத்தில் அடுத்து கல் எடுக்க முடியாது. சிமெண்ட் வந்து கல் எடுத்துடலாம், இது எடுக்க முடியாது. 10 நிமிஷத்தில் கல் எடுக்க முடியாது. அப்படியா? ஆமாம். அதாவது சேம் இதே தான், நம்ம செங்கல் அடிக்கி நம்ம சிமெண்ட் பூசிட்டே வருவோம். அதான் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ அது நம்ம இந்த செங்கல் அடுக்கினதுக்கப்புறம் இதை ஷேக் பண்ணோன்னா சிமெண்ட்லேருந்து உருவிட முடியுமா? பட் ஆனால் இதை எடுக்க இந்த இந்த மண் வந்து அவ்வளோ grip-ஆ பிடிச்சிக்குன்னு சொல்கிறாப்புல. இது இப்போ தான் வச்சிங்க இல்லையா? இல்லை, ஆமாம், சட்டைங்க. மேலே ஈரம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் எவ்வளோ grip-ஆ இருக்குன்னு பாருங்கள். சூப்பர் ஸ்ட்ராங். ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா நிறைய பேர் நிறைய ரேஷியோலாம் சொன்னாங்க. அதாவது செம்மண்ணோட சுண்ணாம்பு கலக்கணும், அதுபோக ஒரு சில இலையெல்லாம் அரைச்சி ஊற்றணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ என்னென்னா சேங்கோட்டைக்காய். சேங்கோட்டைக்காய். ஸோ இப்போ அதெல்லாம் ஏன்னா ட்ரை பண்ணல நம்ம? அது அந்த காலத்தில் இருந்துச்சுங்க சார். அங்கங்கே காடு கரையில் விளைஞ்சிருந்துச்சு. இப்போ அது விளையிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க சார். ஓகே. ஆமாம் சார். ஸோ அவங்க சொல்கிற அந்த சேங்கொட்டைக்காய் அப்படிங்கிறது இருந்ததுன்னா யூஸ் பண்ணியிருந்துக்கலாம். பட் அது கிடைக்கிறது இல்லை. அது இல்லாமலே இது இந்த அளவுக்கு grip-ஆ இருக்குது அப்படிங்கிறதா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பார்க்கலாம், இன்னொரு 1 or 2 வீக்ஸில் வந்து நம்ம பில்டிங்கோட ஒரு அவுட்டர் லுக்கே நமக்கு கிடச்சிரும். ஸ்டே டியூன்ட் கைஸ். வேலை முடிஞ்சு, பட் ஆனால் மழை தூறல் விழுகுது. அதெல்லாம் லைட்டாக சாக்கு வச்சு பொத்திட்டு இப்போ பண்ண ஒர்க்கு மட்டும் சாக்கு வச்சு பொத்திட்டு கிளம்பலாம். பெரிய மழையாக இருக்காது நம்புகிறேன். ஆனால் சொட்டெல்லாம் பெருசு பெருசாக தான் விழுகுது.